Hi students, நம்ம last classல வந்துட்டு transportation in plants and circulation in animals அந்த chapter வந்துட்டு ரிவைஸ் பண்ணோம். ஸோ அந்த சாப்டர் இருந்து புக் இன்சைடில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9 சொல்யூஷன்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரியில் 3rd சாப்டர். ஸோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற போது இதில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா சொல்யூஷனில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, ஸோ சொல்யூபிலிட்டினா என்ன, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூபிலிட்டினா என்ன, அந்த சொல்யூபிலிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி, அதை எப்படி டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன, ஆன்ஹைட்ரஸ் சால்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்துட்டு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக் இன்சைட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது, புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஜ் ஸ்டார்டிங் எடுத்துக்கோங்க, லெசனோட ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் 124. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், டேஷ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன். ஸோ சொல்யூஷன்லேயே வந்துட்டு சரி ஹோமோஜீனியஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸை ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ், அந்த சொல்யூஷனோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்யூஷன்னா என்னென்னு பாருங்கள். எ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more components. சப்போஸ் டிஃபைன் சொல்யூஷன் இல்லாட்டி வாட் இஸ் சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட் இதை எழுதணும். ஸோ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances. ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நம்ம சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது 2 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் வந்து ஹோமோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸை தான் வந்துட்டு சொல்யூஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சொல்யூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா in a solution the component which is present in lesser amount by weight is called solute. ஒரு சொல்யூஷனில் வெயிட்டில் வந்துட்டு எந்த காம்பனண்ட் கம்மியாக இருக்கோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சால்வெண்ட் அப்படின்னா அந்த காம்பனண்ட் which is present in larger amount by weight. ஸோ வெயிட்டில் வந்துட்டு லார்ஜராக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சால்வெண்ட், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சொல்யூட். ஸோ சால்வெண்ட்னா என்ன, சொல்யூட் அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்சொல்யூஷன் அப்படின்னா என்ன பாருங்க, ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்டு எ சால்வெண்ட் இஸ் கால்ட் டிஸ்சொல்யூஷன். ஸோ கேட்கலாம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்டு சால்வெண்ட் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிஸ்சொல்யூஷன் எழுதலாம். இல்லாட்டி டிஃபைன் டிஸ்சொல்யூஷன், வாட் இஸ் டிஸ்சொல்யூஷன் கேட்கலாம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்டு எ சால்வெண்ட் இஸ் கால்டு டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனரி சொல்யூஷன், டெட்ரானரி சொல்யூஷன் சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ சொல்யூஷன்லேயே வந்துட்டு பைனரி சொல்யூஷன் அண்ட் டெர்னரி சொல்யூஷன் 2 இருக்குது. ஸோ பைனரி சொல்யூஷன் அப்படின்னா 2 காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனில் அட்லீஸ்ட் 2 காம்பனண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க சொல்யூஷன் மஸ்ட் அட்லீஸ்ட் பி கன்சிஸ்டிங் ஆஃப் 2 components, அதாவது solute and solvent. Such solution which are made of one solute and one solvent are called binary solution. ஸோ ஒரு சொல்யூஷனில் அட்லீஸ்ட் 2 components, அதாவது ஒரு solute ஒரு solvent இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெர்னரி சொல்யூஷன்னா பைனரி சொல்யூஷனில் 2 காம்பனன்ட்ஸ் இருந்தது, டெர்னரி சொல்யூஷனில் 2 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைனரி சொல்யூஷன்னா என்ன, டெர்னரி சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸு இல்லாட்டி வந்துட்டு சூஸு ஃபிலப்ஸ்னு கேட்கலாம். பைனரி சொல்யூஷன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹவு மெனி காம்பவுண்ட்ஸ், டெர்னரி சொல்யூஷன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹவு மெனி காம்பவுண்ட்ஸ்னு கேட்க சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்துட்டு சொல்யூஷன் கண்டெய்னிங் 2 காம்பனன்ட்ஸ் இஸ் கால் டெர்னரி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டு ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எழுத சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ வந்துட்டு பைனரி சொல்யூஷனில் தான் 2 காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது 2 நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனோட டைப்ஸ் வந்துட்டு 3 பேஸ் பண்ணி அதை வந்துட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா
based on the physical state of the solute and the solvent. ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய solute and solventோட physical state பேஸ் பண்ணி சொல்யூஷனை வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு 3ஆக டிவைட் பண்ணுவாங்க. அதாவது சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன் அண்ட் கேசியஸ் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட்டோட டைப்பை பேஸ் பண்ணி இந்த சொல்யூஷனை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வயஸ் சொல்யூஷன், நான் அக்வயஸ் சொல்யூஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட்டோட டைப்பை பேஸ் பண்ணி அதை வந்துட்டு அக்வயஸ் சொல்யூஷன், நான் அக்வயஸ் சொல்யூஷன் கிளாஸிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி சொல்யூட்டோட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை பேஸ் பண்ணி இதை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி அதை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் சொல்யூஷன்னு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு அக்வயஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வயஸ் சொல்யூஷன். Third classification is based on the amount of solute, that is first one is saturated solution, second one is unsaturated solution and third one is super saturated solution. ஸோ வந்துட்டு இதான் வந்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ணுறது, சொல்யூஷனை கிளாஸிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அக்வயஸ் சொல்யூஷனா என்ன, நான் அக்வயஸ் சொல்யூஷனா என்ன, சேச்சுரேட்டட் சொல்யூஷனா என்ன, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லிட்டு மூணும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் சொல்யூஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட் சொல்யூஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் சொல்யூஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கேஷியஸ் சொல்யூஷன் சொல்லி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூபிலிட்டி. ஸோ சொல்யூபிலிட்டினா என்ன, அதோட ஃபார்முலா பார்த்துக்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ சொல்யூபிலிட்டினா என்ன, இட் இஸ் டிஃபைன்ட் as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at given temperature and pressure. ஸோ சொல்யூபிலிட்டினா என்ன, அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு 7 காம்பனன்ட்ஸ், ஒரு 7 சொல்யூட்டோட அதோட சொல்யூபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸோட சொல்யூபிலிட்டி என்ன, சோடியம் குளோரைடோட சொல்யூபிலிட்டி என்ன, அமோனியாவோட சொல்யூபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை காமனாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், அமோனியா, சோடியம் ஹைட்ராக்சைடு, இதை வந்துட்டு காமனாக கேட்பாங்க. மற்றது இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 7 தானே, ஸோ 7ஐயும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. ஸோ அந்த சொல்யூபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம், இது ஒரு புக் பேக் ஆன்சர் தான். ஏன் வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்துட்டு கோல்ட் ரீஜன்ஸில் இருக்குது, ஹாட் ரீஜன்ஸை விட கோல்ட் ரீஜன்ஸை ஏன் ப்ரிஃபர் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் may be defined as the amount of solute present in a given amount of solution or solvent. ஸோ ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of solute, எவ்வளோ சொல்யூட் வந்துட்டு கொடுத்துருக்கிற சொல்யூஷன் இல்லாட்டி சால்வெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினிஷன் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா, அதே மாதிரி வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா அண்ட் அதோட யூனிட்டும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஹைட்ரேஷன்னா பாருங்கள், when ionic substances are dissolved in water
to make their saturated aqueous solution. Their ions attract water molecules which then attached chemically in certain ratio. This process is called hydration. So சில ionic substances வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது சேச்சுரேட்டட் அக்வயஸ் சொல்யூஷனாக தன்னை மாற்றிக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய அயன்ஸை வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அது எங்கே போய் அட்டாச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் கெமிக்கல்ஸ் கூட போய் அட்டாச் ஆகும் ஒரு சர்டைன் ரேஷியோவில். ஸோ அது நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸோட நேம், அதோட ஐயூபிஎஸ்சி நேம் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்துட்டு மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ விட்ரால் கொடுத்துட்டு அதோட ஃபார்முலாவை இன்னொரு சைடில் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளூ விட்ரியால், எப்சம் சால்ட், ஜிப்சம், க்ரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால். ஸோ இதை வந்துட்டு இதோட நேம்ஸ் அண்ட் இதோட ஃபார்முலா இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட், அதாவது ப்ளூ விட்ரியால். ஸோ இதோட ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க, இதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், அதாவது எப்சம் சால்ட். ஸோ எப்சம் சால்ட்டோட ஃபார்முலா, அதில் என்ன கெமிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 2 தான் கொடுத்துருக்காங்க, இந்த 2மே நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன, டெலிக்யூசன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ்லேயே இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன, டெலிக்யூசன் சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, ஆர்டினரி டெம்பரேச்சரில் ஒரு சப்ஸ்டன்ஸை அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், ஆனால் டிசால்வ் ஆகாது. அதுதான் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். இதுவே டெலிக்யூசன் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதே சப்ஸ்டன்ஸை அட்மாஸ்பியரிக் ஏரில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆர்டினரி டெம்பரேச்சரில் அது இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது டிசால்வ் ஆகிடும். அதுதான் வந்துட்டு டெலிக்யூசன் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் டெலிக்யூசன் சப்ஸ்டன்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, எல்லாருமே இதை படிங்க. ஸோ லெசன் இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணது எல்லாத்தையும் படித்தாலே போதும். முக்கியமாக அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸோட காமன் நேம், அதோட ஐயூபிஎஸ்சி நேம் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சொல்யூஷன்ஸ் படிங்க. அந்த அக்வயஸ் சொல்யூஷனா என்ன, நான் அக்வயஸ் சொல்யூஷனா என்ன, சேச்சுரேட்டட் சொல்யூஷனா என்ன, அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு அந்த டெஃபினேஷன்ஸ் கன்ஃபார்மாக படிங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன, மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ், இந்த 2 கொஸ்டின்ஸ்லேயும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ லெசன் இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணது எல்லாம் படித்தாலே போதும். நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் எ சொல்யூஷன் இஸ் எ டாக்ஸ் மிக்சர், homogeneous mixture. The number of components in a binary solution is 2. Which of the following is the universal solvent? Yes, ரொம்ப important. எதை வந்துட்டு universal solvent அப்படின்னு சொல்லுவோம்னா வாட்டரை தான் வந்துட்டு universal solvent அப்படின்னு சொல்லுவோம். A solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at given temperature is called saturated solution. So வந்துட்டு a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at given temperature is called saturated solution. So already நம்ம எடுத்துருக்கோம், நான் யாராச்சும் பார்க்கலைன்னா நம்மளோட வீடியோஸில் போய் பாருங்கள், கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த நான் அக்வயஸ் சொல்யூஷன். ஸோ இந்த நானில் எது வந்துட்டு நான் அக்வயஸ் சொல்யூஷன் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரின் கார்பன் டை சல்ஃபைடு தான் வந்துட்டு நான் அக்வயஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when pressure is increased at constant temperature the solubility of gases in liquid increases. Solubility of NaCl is, அதாவது sodium chloride is 100 ml. Sodium chloride in 100 ml water is 36 gram. If 25 gram of salt is dissolved in 100 ml of water, how much more salt is required for saturation? எவ்வளோ ரெக்வயர் பண்ணோம்? 11 grams. இது ஒரு ப்ராப்ளம், நம்ம இது வரைக்கும் ப்ராப்ளம் பார்க்கலாம், நம்ம பார்ப்போம். A 25 gram of alcohol solution means அதாவது 25% alcohol solution என்ன, 25 ml alcohol in 75 ml of water. Deliquescence is due to strong hatred of water. Which of the following is hygroscopic nature? அதாவது சிலிக்கா ஜெல். நெக்ஸ்ட் fill in the blanks பாருங்க. The component present
in lesser amount in a solution is called solute. Example for liquid in solid type solution is amalgam or mercury with sodium. இதை தான் நான் சொன்னேன், அந்த சொல்யூஷன்ஸ் படிக்கும்போது இப்படி கேட்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, இல்லை வேற மாதிரி மாற்றி கூட கேட்கலாம். ஸோ அந்த டேப்லர் காலம் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, solubility is the amount of solute dissolved in 100 gram of solvent. Polar components are soluble in polar solvents. Volume percentage decreases with increases in temperature because of expansion of liquid. இது fill in the blanks. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அதோட ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கேட்குறாங்கன்னு. ஸோ ப்ளூ விட்ரியால் CuSO4 5H2O, gypsum CaSO4 2H2O, deliquescence எக்ஸாம்பிள் என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைக்ரோஸ்கோபிக் கால்சியம் ஆக்சைடு CaO. ஸோ இதான் மேட்ச். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் அதாவது வந்துட்டு வேறு அதில் மொத்தம் 6 டோட்டலாக 6 இருக்குது, இதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் கொடுத்தும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த டேபிள் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், solutions which contain 3 components are called binary solution. So binary by அப்படினால 2. So இது வந்து false. A solution which contains 2 components are called binary solution. Next second பாருங்க, in a solution the component which is present in lesser amount is called solvent. It is false. இதை 2 வகையா எழுதலாம். In a solution the component which is present more amount is called solvent ல எழுதலாம். இல்ல அப்படி is called more amount is called solute னு எழுதலாம். more lesser amount is called solute னு எழுதலாம். இல்லாட்டி in a solution the component which is present in more amount is called solvent அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sodium chloride dissolved in water forms a non-aqueous solution. It is false. It forms a aqueous solution. Next molecular formula of green vitriol is MgSO4 7H2O. It is false. என்ன formula? FeSO4 7H2O. Next பாருங்க, when silica gel is kept open it absorbs moisture from air because it is hygroscopic in nature. It is true. So either true or false. Next short answerல important பார்க்கும்போது first question define the term solution. Next define volume percentage. Next the aquatic animals live more in cold region. Why? Next define hydrated salt. Next பார்த்தீங்கன்னா இதுவும் important 8th one, a hot saturated solution of copper sulfate from crystals as it cools. Why? இது important. Next 9th நான் ஏன் டிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதாவது 1 மார்க்லையும் கேட்கலாம். ஒரு 4-5 சப்ஸ்டன்சஸ் கொடுத்துட்டு இதில் எது டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ் இல்லை 4 சப்ஸ்டன்சஸ் கொடுத்து இது எது ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு கேட்கலாம். ஸோ அதனால நான் இதை டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சப்போஸ் இதை வந்துட்டு 2 மார்க்லையும் கேட்கலாம். டிஃபைன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், டிஃபைன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லி கேட்கலாம். ஸோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டியும் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதுவும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 7H2O is heated. ரைட் த அப்ராப்ரியேட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன். டிஃபைன் சால்யூபிலிட்டி இது செகண்ட் ஒன். ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து 2 மார்க்ஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் டெலிக்வசன் சப்ஸ்டன்சஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினையும் பார்க்கணும். ஸோ டீட்டெயில்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் படிக்க வேண்டியது எல்லாமே இதுதான். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் நீங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.